முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என் கூட சேர்ந்து பாடுங்களேன். நிறைவான எஸ் வரும் குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீங்க மட்டும் பாருங்க. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை. ஒரு ஆமென் சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல, மெதுவாக சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை? எத்தனை பேர் சொல்றீங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைன்னு? அது கூட ஒரு 10 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்குலாம் தேவை போல இருக்கு, மீதெல்லாம் தேவையில்லை போல இருக்கு. தேவையா தேவையில்லையா? ஒரு சத்தமாக சொல்லலாமா? தேவை தேவை தேவை. இது அப்போ கூட கொஞ்சம் பேர் எனக்கு கை தூக்கல. தேவையா தேவையில்லையா? தேவையில்லைன்னா இப்படி காட்டுங்க. தேவையில்லை காட்ட மாட்டீங்க. பரவாயில்ல, முழிச்சிருக்கிறீங்க எல்லாரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சக்கரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு ஒரு 3 பேர் ஆமென் சொல்லியிருக்கீங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை பலத்தின் குறைவுல அல்ல, பராக்கிரமத்தின் குறைவுல ஆண்டவருடைய ஆவியினால ஆகும்னு சொல்லல. பலத்தின் மிகுதி இருந்தாலும் பராக்கிரமத்தின் மிகுதி இருந்தாலும் ஆவியானவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஆவியானவரால தான் செய்ய முடியும். இதுக்கு ஒரு 20 பேர் ஆமென் சொல்லியிருக்கீங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பலன் அதிகமாக இருந்தாலும் பராக்கிரமம் அதிகமாக இருந்தாலும் ஆவியானவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் தான் செய்வார். ஆமென். பலவீனமாக இருந்தாலும் பலனே இல்லாமல் இருந்தாலும்
ஆவியானவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். ஆமென். நான் இந்த வாரத்தில் ஒரு பயங்கரமான எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முந்தா நேற்று நான் ஒரு வேலையாக, என்னோடய கம்பெனியின் வேலையாக நான் சென்னை போயிருந்தேன். ஒரு சர்ச்சில் எங்களோட கம்பெனி வந்து எங்களுடைய சவுண்ட் சிஸ்டமை டெமோ வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன் கூட சவுண்ட் இன்ஜினியராக. அந்த சர்ச்சை பார்த்து நானும் முரளியும் போயிருந்தோம். முரளி சும்மாவே வாயை திறந்து தான் இருப்பான் எப்பயுமே. நாங்கள் உள்ளே போனால் எங்கள் 2 பேருக்கும் வாயில் வந்து வார்த்தையே வரமாட்டுது. அந்த சர்ச்சை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஒரு 20 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆச்சு அந்த சர்ச்சோட சைஸை எங்களால் புரிந்து கொள்றதுக்கு. தர ஃப்ளோரு, மேலே ஒரு பால்கனி, தரையில் மட்டும் ஒரு 8000 பேர் உட்காரலாம். மேலே கேலரியில் ஒரு 13000 பேர் 15000 பேர் கிட்ட உட்காரலாம் ஒரு சர்ச். அந்த சர்ச்சுக்கு நடுவில் நின்று நான் அப்படி பார்க்குறேன். எனக்கு வந்து அப்படியே மக்கள் எல்லாம் வந்து இப்படி எலி மாதிரி தெரியுறாங்க, இவ்வளோ பெருசாக தெரியுறாங்க. அவ்வளோ கூட்டம் அந்த சர்ச்சு ஃபுல்லாக. அன்றைக்கி சாயங்காலம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வச்சுருக்காங்க. வந்தால் சர்ச்சு நிரம்பிருச்சு. அதுவும் நல்லா வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட். பில்டிங்கே இன்னும் முடியல, பில்டிங் இன்னும் ரூஃபே போடலை. நாங்கள் சவுண்ட் சிஸ்டம்லாம் செட் பண்ணிட்டு இருக்கோம். மழை வர தூருது. உள்ளே வச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்துக்குள்ள மதிப்பு உள்ள சவுண்ட் சிஸ்டம். மழை தூருது. எங்களுக்குலாம் மழை ஊற்றுனுச்சு, காலி. 80 லட்சம் அவுட்டு. மழை தூருது, மேலே இன்னும் மூடவே இல்லை. அந்த சர்ச்சுக்கு சாயங்காலம் வந்தாங்க பாருங்க, கூட்டம்னா கூட்டம். அப்படியே பார்க்க எனக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது எனக்கு. ஏன்னா அந்த சபையோட ஆரம்பத்தோட கதையை நான் கேட்டிருக்கிறேன். அந்த பாஸ்டர் அங்கிள் ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கிறார். அந்த சபையோட ஆரம்பத்தை நான் கேட்டிருக்கிறேன். அவர் சென்னை பட்டணத்துக்கு வெறும் கூலி தொழிலாளியாக போனவர் மூட்டை தூக்கி சுமந்து தான் வீட்டை கட்டியிருக்கிறார். டெய்லி என்ன பண்ணுவார், மூட்டை தூக்கி சுமப்பார். அந்த ட்ரக் வச்சு இந்த மூட்டையெல்லாம் ஏற்று போட்டு இழுத்துட்டு வருவாங்கள்ல, அந்த வேலை செய்ய ஆரம்பித்த ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் ஒரு சபையை கட்டியிருக்கிறாரு பாருங்கள். அந்த சபையை பார்த்தா, நான் ஃபோட்டோஸ்லாம் போட்டு சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னால் நம்ப முடியல. ஃபோட்டோவே நானே ஜூம் பண்ணி பார்த்துருக்கேன், எப்படி இது நடக்குது அப்படின்னு. அவ்வளோ பெரிய சபை. ஒரு காரியத்தை எனக்கு நான் அங்கே உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினார். ஆவியானவர் நடத்தணும்னு ஒரு மனுஷன் மேலே ஆவியானவர் ஊட்டப்பட்டார்னா அந்த சபையே ஒரு மேட்ரே இல்லை. ஆமேன். ஒரு மனுஷனை கொண்டு அவர் 12 பேரை கொண்டு உலகத்தை கலக்கினார். எவ்வளோ பேரை கொண்டு? 12 பேரை கொண்டு உலகத்தை கலக்கினார். அவங்களுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவர் அனுப்பி விட்டார். போ உலகத்தை கலக்கணுட்டார். 12 பேர் உலகத்தையே கலக்கிட்டாங்க. அப்போ தான் யோசிச்சேன், அந்த ஒரு மனுஷன், பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்க பேர், நம்ம ஜோயல் தாமஸ் அண்ணனோட அப்பா. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அவங்களோட வீடியோஸ்லாம். சர்ச்சில் நின்று ஆராதனை நடத்தினா மக்கள் பாடுறாங்க. எனக்கு வந்து இந்த பரலோகத்துலேருந்து ஏஞ்சல்ஸ்லாம் இறங்கி வந்துட்டாங்களான்ற மாதிரி இது. எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது ஏஞ்சல் நின்றுருக்கான்னு நான் தேடிட்டு இருந்தேன். அப்படி இருக்குது ஆராதனை. அப்போ தான் யோசிச்சேன், ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே ஊற்றப்பட்டார்னா அந்த மனுஷன் செய்கிற காரியம் யாராலையும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை ஊற்றுவார், ஒரு மனுஷனை பயன்படுத்துவார். அதனால தான் இன்றைக்கி செய்தியோட தலைப்பு, ஆவியானவரின் அபிஷேகம் வேணுமா வேணாமா? வேணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த 6வது வசனத்தில் பார்த்தோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எவ்வளோ பராக்கிரமசாலியாக இருந்தாலும், எவ்வளோ பலம் உள்ளவனாக இருந்தாலும், ஆவியானவர் உள்ள இல்லைன்னா உங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். சொல்ல மாட்டீங்களே. ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இல்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால் ஒரு இம்பேக்ட், நீங்கள் பாட்டுக்கு வாழ்வீங்க, 70 வருஷம் 60 வருஷம் வாழ்வீங்க, சாவீங்க. ஒரு 3 ஜென்ரேஷன் உங்கள் தாத்தான்னு சொல்லுவாங்க. 3வது ஜென்ரேஷன் அப்புறம் தாத்தாவா யாருன்னே, தாத்தா பேரே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணுவீங்க, காணா போயிடுவீங்க. ஒரு இம்பேக்டே இல்லாமல் போயிடுவீங்க. ஆனால் ஆவியானவர் வந்தாருன்னா ஜென்ரேஷனாக உங்களை ஞாபகம் வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவார். ஆமேன். ஆமேன். ஒரு ஊரில் ஒரு மனுஷன் ஒரு அழகான கார் வச்சுருந்தாராம். என்ன காரு? அழகான கார். அவர் என்ன பண்ணுவாராம், டெய்லியும் அவரோட ஷட்டரை திறந்து காரை தொடச்சி பல பலன்னு வச்சுருந்தார்.
இதை வந்து ரோட்டில் போகிறவங்கலாம் பார்த்துட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த பக்கமாக ஒரு 4 திருடவங்க போயிருக்காங்க. போனவங்க யாருமே அவர் அந்த காரை எடுத்து ஓட்டினதை பார்த்ததே இல்லை. கார் உள்ளே தான் இருக்குது, கார் பளபளன்னு இருக்குது, கார் அவர் ஓட்டுறது பார்த்ததே இல்லை. இவன் நினச்சாங்க இந்த மனுஷன் எதுக்கு சும்மா வச்சிருக்கிறா, நம்ம இன்னைக்கு நைட்டு காரை சுட்டுருவோம் அப்படின்ட்டு பிளானை போட்டுட்டு நைட்டு வந்து இன்றைக்கி அவர் மனுஷன் தூங்கினோடனே காரை சுட்டுலான்னு எல்லா பேரும் என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு உள்ளே வந்துட்டானுங்க. உள்ளே வந்தோடனே கதவை உடச்சிட்டு உள்ளே வந்தோடனே அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த எல்லா இடத்துலையும் அலாம்ஸ் இருக்கும்ல, அதனால கதை உடச்சோடனே அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அலாம் அடித்து 8 நிமிஷம் டைமு போலீஸ் வரத்துக்கு. எத்தனை நிமிஷம்? 8 நிமிஷம் டைமு போலீஸ் உள்ளே வரத்துக்கு. இவனை உள்ளே வந்தவனுங்க கார் சாவியை காணும், தேட ஆரம்பிச்சாங்க. அலாம் அடிச்சிட்டு இருக்கு, டைம் போயிட்டே இருக்கு. 4 நிமிஷம் முடிஞ்சிச்சு, 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, சாவியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் என்ன 3 நிமிஷம் இருக்குல்ல தப்பிக்கிறதுக்கு, 3 நிமிஷம் போதுமே, தூரமாக போயிடலாமே. ஓடி வந்து எல்லாம் 4 பேர் காருக்குள்ளே ஏறி வந்து ஆன் பண்ணாங்க. லைட்டெல்லாம் ஆன் ஆகிடுச்சு, எல்லாம் ஆன் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை. ஏன்டா ஸ்டார்ட் ஆகலன்னு ட்ரை பண்ணிட்டே வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. ஒருத்தன் ஓடி போய் பெட்ரோலை செக் பண்ணுறாருன்னா, ஒருத்தன் பெட்ரோல் தானே, உள்ள பெட்ரோல் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்ட்டு 2 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. ஒருத்தன் திடீர்னு டே பானட்டை திறடா அப்படின்னா, பானட்டை திறந்து 4 பேரும் போய் எட்டி பார்த்தா உள்ள என்ன இல்லை, இன்ஜின் இல்லை, பெட்ரோல் இருக்கு வண்டிக்கு, வெளியில் அழகா இருக்கு, உள்ள என்ன இல்லை, வண்டி ஓட வேண்டிய வண்டிக்கு பவர் கொடுக்குற இன்ஜினே இல்லை. இன்ஜினே இல்லாத மனுஷனை, இந்த இன்ஜினே இல்லாத ஒரு காரை ஒரு மனுஷன் தொடச்சு வச்சுட்டு இருக்கிறார். காரு நல்லா தான் இருக்குது, உள்ள என்ன இல்லை, இன்ஜின் இல்லை. இன்ஜின் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆவியானவர். ஆமேன். வெளியில் பார்க்க பளபளன்னு இருக்கலாம், உங்களான தள்ளிட்டு தான் போக முடியும். சொல்ல வர்றது புரியுதா? உங்களை தள்ளிட்டு தான் போக முடியும். உங்களுக்கு உள்ள பவர் இன்ஜின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 80 km/h இல்லை 100 km/h உங்களால் போக முடியும். தள்ளிட்டு போனால் எவ்வளோ தூரம் போவீங்க? வண்டியை தள்ளினா எவ்வளோ வேகமாக போக முடியும்? ஒரு 1 km/h 2 km/h தான் வண்டி தள்ளிட்டு ஓட முடியும். நம்ம இன்னும் நிறைய பேர் ஆவியானோட அபிஷேகத்தை பெறாமல் உங்கள் வாழ்க்கையை இன்னும் 2 km/h தான் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறது நகைச்சுவைக்காக இருக்கலாம், ஆனால் யோசிங்க. உங்களை ஆண்டவர் படைக்கும் போது, அந்த காரை படைக்கும் போது, அந்த காரோட ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடுனா 80 km/h, 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு ஆண்டவர் படைச்சார். நம்ம இன்ஜினை உள்ள விடாமையே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், 2 km/h 3 km/h தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களை படைச்சதன் நோக்கம் எத்தனை? 80 km/h. உங்களுக்கு உள்ள பவர் எவ்வளோ? 80 கிலோமீட்டர். அந்த இன்ஜின் உள்ள இருந்தாதான் நீங்க அந்த வேகத்துக்கு, படைச்ச வேகத்துக்கு போக முடியும். ஆமேன் சொல்லிருக்கலாமே. ஆமேன். அந்த இன்ஜின் உள்ள வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை தானா ஓட ஆரம்பிச்சிடும். ஆமேன். ஆமேன். இப்போ பாருங்க, நிறைய இடங்கள்ல வேதத்தில் நிறைய இடங்கள்ல அபிஷேகத்தை பற்றியும் ஆவியானவர் ஊற்றப்பட்டதை பற்றியும் ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நிறைய இடத்துல இருக்கு. முதல்ல பார்க்கறது எங்கன்னா, யோசேப்பு அவனுக்கு அந்த ட்ரீம் கனவை வந்து சொன்னோடனே அவனால் அதை ஃபஸ்ட்டு அவனால் என்ன பண்ண முடியல, கரெக்டாக அவன் கனவை சொன்னோடனே அவனை வியாக்கானம் கொடுக்க முடியல. ஆனால் வேதத்தில் போட்டிருக்கு ஸ்பிரிட் ஆஃப் காட் கேம் அப்பான் ஹிம். அவன் மேலே ஆவியானவர் வந்த உடனே அவன் கனவை என்ன பண்ணிட்டான், கரெக்டாக சொல்லிட்டான். அது முதல் இடம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒருத்தவன் படம் வரைகிறவன், அழகாக ஒரு பொம்மை செய்கிறவன், அவன் மேலே ஆவியானவர் வந்ததுனால அவன் செய்கிற வேலையெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சான். ஆவியானவர் என்ன பண்ணாரு, அந்த படம் வரையணும், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ஜீனியஸ் மைண்டு, ஒரு மைண்ட் என்ன பண்ணாரு, ஆவியானவர் கொடுக்குறார். அவன் செய்கிற வேலையெல்லாம் வாய்க்கும். மியூசிஷியன், யார் மியூசிஷியன் வேதத்தில் மியூசிக் வாசிக்கிறவன்? தாவீது வாசிக்கும் போது என்ன நடந்துச்சு, பிசாசு ஓடுனுச்சு. அப்போ ஆவியானவர் எங்க அதில் வேலை செய்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் யுத்த வீரன், அவன் சண்டை போடும்போது அவன் மேலே ஆவியானவர் இறங்கி அவன் என்ன பண்ணான், பவர் அவனோட உடம்புல இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே மல்டிப்ளை ஆனதுனால, சிம்சோனை பற்றி வாசிக்கிறான், அவன் மேலே ஆவியானவர் இறங்கினோடனே அவனோட ஸ்ட்ரென்த் அவனுக்கே தெரியல. ஒரு தாடி எலும்பை எடுத்து என்ன பண்ணான், எவ்வளோ பேரை கொண்டான்? இல்லை இன்னும் பிடிக்கிறீங்க, 3000 பேரை கொண்டானா? 3000 பேரை கொண்டான். ஏன்னா அவன் மேலே ஸ்பிரிட் ஆஃப் காட், அவன் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஆவியானவர் ஊற்றப்பட்டா நான் ஊழியத்துக்கு தானே பயன்படுத்த முடியும்? உங்க வாழ்க்கையே பயன்படுத்துவார் ஆண்டவர். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நீங்க என்ன வேலை செஞ்சாலும்
நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா நீங்கள் செய்கிறதும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆமென். நீங்கள் யோசிக்கலாம், ஊழியத்துக்காக மட்டும்தானே இது ஆண்டவர் கொடுக்குறாரு. ஊழியமும் எஸ் கண்டிப்பாக. ஆனால் உங்கள் டே டு டே லைஃப், நீங்கள் என்ன வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் அதை செய்யும் போது ஆவியானவர் உங்கள் கூட இருந்தாருன்னா நீங்கள் செய்கிறது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் செய்கிறது வெற்றி அடையும். பக்கத்தில் உட்காந்துருவங்க கேட்பான், நானும் இதே தானே செஞ்சேன், எனக்கு வெற்றி வரல, நீ செய்யும் போது எப்படி வெற்றி வந்துச்சு? அப்போ யார் உள்ள இருந்து நடத்துறது? ஆவியானவர் நடத்துகிறார். எனக்கு ஒரு காலேஜ் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து, கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சதுலேருந்து என்னை எப்பயுமே கேட்குற ஒரு காரியம், நான் இதோட உன்னோட நல்லா வாசிப்பேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, உன்னோட நான் நல்லா வாசிப்பேன், ஆனால் நீ வாசிக்கும் போது ஏன் வித்தியாசமாக இருக்கு? எல்லாரும் கேட்கறது உண்டு. இத்தனைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும், அவனுங்க என்னோட நல்லா வாசிக்கிறானுன்னு எனக்கு தெரியும். அவனோட ஸ்கில் வேற, அவனோட லெவல் வேற, எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் வாசிக்கும் போது ஒரு வித்தியாசம் இருக்குன்னு அவனுங்க சொல்லுவானுங்க. அப்போ எனக்கு தெரியும் ஏன் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆவியானவர் என் கூட இருக்கிறார். எதை செஞ்சாலுமே ஆவியானவர் உங்க கூட இருந்தாங்கன்னா நீங்கள் செய்யும் போது ஒரு வித்தியாசம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிறது மற்றவங்களை எல்லாரையும் தொடும். ஆமேன், ஆமேன். என்ன வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆடு மேய்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் கார் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் பஸ் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் மேனேஜராக இருந்தாலும் சரி, என்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஆவியானவரை கூட வச்சுக்கிட்டே செஞ்சீங்கன்னா மற்றவங்களும் அதே தான் செய்வாங்க. அவங்களுக்கு வெற்றி இருக்காது, உங்களுக்கு வெற்றி நடக்கும். ஆமேன். ஆனால் யார் இருக்கணும்? ஆவியானவர் கூட இருக்கணும். குமார் அங்கிளை பற்றி நான் எப்பயுமே அது ஒரு குமார் அங்கிள் மேலே எனக்கு ஒரு பொறாமை. ஏன்னா அவர் கார் ஓட்டினார்னு வச்சுக்கோங்களேன், கார் வந்து அந்த டயர் தரையில் படுறதே தெரியாது. நம்மளுக்கே டென்ஷன் ஆகும். ஏறி உட்காந்து ஜோம் பண்ணி கார் அப்படி ஒரு இன்ச்சு மேலே ஏற்றிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் எப்பயுமே கேட்பேன், அது எப்படி இதே ரோட்டில் தான் நான் ஓட்டிட்டு வந்தேன், கார் தடக்க முடக்குன்னு ஆடிட்டு வந்துச்சு, நீங்கள் ஓட்டும் போது ஏன் கார் ஆட மாட்டுது? அவர் ஒரு வேலை பண்ணுவார், ஏறினோடனே பைபிள் எடுத்து சைடில் வச்சுருவார், பெரிய ஒரு ஜபத்தை போட்டுருவார். நான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஜபத்தை போட்ட உடனே கார் மேலே ஏறிடுச்சு. இதே ரோட்டில் தான் நானும் ஓட்டிட்டு போவோம், அதே ரோட்டில் தான் அவரும் ஓட்டிட்டு வருவார். நான் ஓட்டினா தடக்க முடக்குன்னு வண்டி ஆடிட்டே இருவோம், அவர் ஓட்டினா அப்படியே போவோம். எனக்கு என்ன பண்ணுறாரு இவர்? நாங்களாம் சென்னை டு பாண்டிச்சேரி டு காரைக்கால் ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரோட்டில் அவர் ஓட்டிட்டு வந்தால் நாங்களாம் தூங்கினோம்னா எப்போ வீட்டுக்கு வந்து சேர்றோன்னே தெரியாத அளவுக்கு தூங்குவோம். ஒரு தடவை எந்திரிக்க மாட்டோம். அதே நான் ஓட்டிட்டு வந்தேன்னா எல்லாம் அந்நிய பாஷையில் பேசிகிட்டே வருவாங்க கூடயே. அந்த அளவுக்கு நம்ம அப்படி இருக்கோம். நம்ம ஓட்டு எல்லாம் ஜபத்திலே இருப்பாங்க, முடிச்சே இருப்பாங்க. குமார் அங்கிள் ஓட்டினாருன்னா அப்படி ஒரு தூக்கம், உடம்புல இருக்காது, ஒன்றும் இருக்காது. பாட்டுக்கு வந்து நான்லாம் சரி எங்கேயோ டீ குடிக்க நிறுத்திருக்காரு போல இருக்குன்னு ஒரு தடவை கண்ணை திறந்து பார்க்குறேன், வீட்டு வெளியில் நின்றுருக்கு வண்டி. எப்போ வந்தோம், நம்ம முன்னாடியே வந்துட்டோம் ஆடிடுறாரு. அது கூட தெரியாத அளவுக்கு பாருங்க. நீங்கள் ஆவியானவர் கூட வச்சிருக்கும் போது என்ன வேலை செஞ்சாலுமே அது ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆமேன், ஆமேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்ப பாருங்க, இதுல ஒரு அழகான ஒரு தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும். தேவனுடைய பரிபூர்ணத்தினால நம்ம நிறையப்படணுமா? இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எவ்வளோ உலகத்தை கணக்குனா 750 கோடி மக்கள்லாம் நம்ம யாரு? நம்ம ஒரு டாட்டு கூட கிடையாது. இத்தனோன்னு இருக்கிற நம்மளை அவரோட பரிபூர்ணத்தினால அவர் வந்து நம்மளை நிரப்புறாராம். அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் யார்? ஒரு வார்த்தையினால உலகத்தை படைச்சவர். நம்ம இந்த கேலக்ஸி ஃபோட்டோஸ்லாம் எனக்கு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இந்த விண்வெளியா ஏதோ தமிழில் கரெக்டாக வரமாட்டேது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம ஏர்த் வந்து இங்கே நம்மளோட பூமி ஒரு டாட்டு கூட கிடையாது. பூமியே என்ன கிடையாது, பூமியே ஒரு டாட்டு கிடையாது. அந்த பூமியில் நம்ம ஒரு டாட்டு கிடையாது. ஒரு பென் எடுத்து இப்படி கீழே வச்சோம்னா ஒரு இங்க் வருதுல்ல, அந்த ஒரு இங்க் அளவு தான் நம்ம பூமியே. அந்த இங்கில் நம்ம எவ்வளோ பெருசு இருக்கோம்? நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா கூட நம்ம தெரிய மாட்டோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது அவரோட பரிபூர்ணம் நம்மளை நிரப்புமோ. ஆமேன், நம்மளை நிரப்பும். இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, நிரப்புகிறதுன்றது நீங்கள் ஃபுல்லாகிறது நிரப்புறது இல்லை, ஓவர் ஃப்ளோ ஆகுறது தான் நிரப்புறது. ஆமேன், ஆமேன் சொல்லியிருக்கலாம். ஆமேன். நிரப்புறது என்னது? ஓவர் ஃப்ளோ ஆகுறது. இப்போ இந்த தண்ணி பாட்டில் இருக்கு, யார் மேலே தண்ணி ஊற்ற போகிறோம் தெரியல.
இந்த தண்ணி டம்ளர் இருக்கு. இந்த தண்ணி டம்ளர் ஃபுல்லாக இருக்கா இல்லையா? இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்க யாராவது. இந்த தண்ணி டம்ளர் என்ன இல்லை தெரியுது எல்லாருக்கும்? கை தூக்க முடியல, சட்டை டைட் ஆயிடுச்சு, குண்டாயிட்டே போயிடும் உங்களுக்கு. இந்த தண்ணி டம்ளர் இப்போ என்ன இல்லை, ஆனால் இந்த டம்ளரை நான் இந்த தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குன்னு கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டீங்களா? தண்ணி பாட்டில் வாங்குறீங்களே, பாட்டில் ஃபுல்லாக இருக்கு, எவ்வளோ இருக்கு, மீதி கொஞ்சம் கேப்பு தானே இருக்கு, வாங்க தானே செய்வீங்க, வாங்க தான் செய்வீங்க. இப்போ தண்ணி ஊற்று, இன்னும் கொஞ்சம் ஊற்று, பரவாயில்ல. ஃபுல்லாகிடுச்சா? இப்போ ஃபுல்லாகிடுச்சா? இன்னும் ஃபுல்லாக ஆகல, ஆகலையே. எங்கே மேலே அவ்வளோ கேப், எனக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? இன்னும் ஊற்று, ஊற்று, ஓவர்ஃப்ளோ ஆகட்டும், ஊற்று. எப்போ ஃபுல்லாக இருக்கு? மேலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தான் ஃபுல் ஆகுது. இதை நல்லா கவனிங்க. உங்கள் பாத்திரம் இப்படி நிரம்பி இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர்ஃப்ளோ ஆரம்பிப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுக்குள்ள மட்டும் இதோடைய அருமை இருக்காது, ஓவர்ஃப்ளோ ஆகி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பரவும். ஆமேன். இது என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தான் ஃபுல் ஆகுறதுக்குன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கும், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அது எதுவுமே தெரியலன்னா நீங்கள் யூ ஆர் நாட் ஃபுல். உங்களை இன்னும் என்ன ஆகல, ஃபுல் ஆகலன்னு அர்த்தம். நீங்கள் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தான் ஃபுல் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னொரு காரியம் நல்லா கவனிங்க. இப்போ இந்த பாத்திரம் நான் வச்சுக்கோங்க, இந்த பாத்திரத்தை நான் குத்துனேன்னா என்ன நடக்கும்? இந்த பாத்திரத்தை இப்போ பாருங்க, என்ன ஊத்துனுச்சு வெளியில? தண்ணி, உள்ள இருந்த தண்ணி தானே ஊத்துனுச்சு. சில பேர் அபிஷேகம் பெற்றோன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி யாராவது இந்த ஆட்டுனா உள்ள இருந்து என்ன நடக்கும்? தண்ணி வராது, ஃபுல்லா அபிஷேகம். என்ன ஆண்டவரே நிரப்பிட்டாரு, கொஞ்சம் குடிச்சிக்கிறேன். ஆனா அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா உள்ள இருந்து வெள்ளையா தண்ணி வராது, வேற கலர்ல வரும் தண்ணி கோவத்துல. உங்களை அபிஷேகத்தினால ஆண்டவர் நிரப்பினாருன்னா உங்களை யார் குத்துனாலும் உள்ளதான் வெளியில வரணும் ஒழிய புதுசா எதுவும் வெளியில வரக்கூடாது. ஆமேன் சொல்லிருக்கலாம், ஆமேன் சொல்லியிருந்திருக்கலாம். ஆமேன். அதுதான் நிரப்பப்பட்ட அனுபவம். உங்களை ஆண்டவர் ஃபுல் ஆக்கிட்டாருன்னா நீங்க கோவப்பட்டாலும், உங்களை யார் நசுக்குனாலும், இப்ப இந்த கிளாஸை எடுத்து நான் கையை வச்சு இப்போ உடச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ள என்னதான் வரும்? தண்ணி தான் வரும். ஏன்னா உள்ள என்னதான் இருக்கு? இதை உடைச்சாலுமே என்னதான் வரும்? தண்ணி தான் வரும். இப்போ நான் இங்கே சைடில் கம்பி வச்சு குத்துனாலும் உள்ளேருந்து என்னதான் வரும்? தண்ணி தான் வரும். தண்ணிக்கு பதிலாக உள்ளேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? உள்ள என்னதான் இருக்கு? ரத்தம் தான் இருக்கு. இல்லை இங்கு வந்துச்சுன்னா என்ன இருக்கு உள்ள அர்த்தம்? இங்கு தான் இருக்கு. அப்போ யோசிங்க, ஆவியானவர் நம்மளை மேலே ஊற்றுறாருன்னா அது நீங்கள் என்ன பண்ணாலும், உங்களை யார் குத்துனாலும், உங்களை யார் என்ன சொன்னாலும் உங்கள்கிட்ட இருந்து வெளியில் வர்றது என்னவா தான் இருக்கும்? அபிஷேகமாக தான் இருக்கும். என்றைக்குமே உங்களுக்குள்ள நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பப்பட்டதுக்கப்புறம் உங்கள் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்குள்ளேருந்து உங்கள் சுவாபம் வெளியில் வராது, ஆவியானவருடைய சுவாபம் தான் வெளியில் வரும். ஆமேன். அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நம்மளே நிரப்ப விரும்புகிறார். ஆமேன். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் வாயிலேருந்து என்ன தான் வரணும்? அபிஷேகமான வார்த்தைகளும் உங்களுக்கு நல்ல காரியங்களும் தான் வரணும். அதுதான் ஆண்டவருடைய உண்மையான அபிஷேகம். சில பேர்லாம் கோவமே பட மாட்டாங்க. அவங்கள கோவப்படுறதுக்குள்ளே நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம், கோவமே பட மாட்டாங்க. பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வாயை திறந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய மேட்ரே இல்லாத மாதிரி தான் பேசுவாங்க. பார்த்தா ஏன்னா உள்ளே என்ன இருக்குது, ஆண்டவர் ஃபுல்லாக நிரப்பி ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டார். அப்போ நீங்கள் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இங்கே வெளியில் வர தண்ணி என்ன பண்ணணும்னா மற்றவங்களை எல்லாரையும் தொட ஆரம்பிக்கும். ஆமேன். ஆமேன். சில பேருக்கு மேலே நின்னா மட்டும்தான் ஓவர்ஃப்ளோ ஆகும். இது வேற ஒரு குத்து. ஸ்டேஜில் நிற்கும் போது பயங்கரமாக ஓவர்ஃப்ளோ ஆகும், கீழே இறங்கிட்டாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. உங்களோட வாழ்க்கையை ஆவியானவர் நிரப்புனார்னா ஸ்டேஜில் மட்டும் நிரப்ப மாட்டார், எங்கே நிரப்புவார்? உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். வாழ்க்கையை நிரப்பும் போது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும், உங்களோட ப்ரொஃபஷன் என்னவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வர்றது அபிஷேகமாக மட்டும்தான் இருக்கும், வேற காரியங்கள் வராது. ஐயோ, அதுக்குள்ள
இன்னும் 2வது பாயிண்ட்டுக்கே போலையே. உங்களுக்குள்ளேருந்து வர்றது என்னவா தான் இருக்கும்? அபிஷேகமாக மட்டும்தான் இருக்கும். எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். கொஞ்சம் வேகமாக போகலான்னு யோசிக்கிறேன். இன்னைக்கு நீங்களாம் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னு சொன்னாங்க, அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் முடிப்பேன். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவராய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்க மேல ஊற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையுடைய சித்தம் என்னன்றதை கிளியரா சொல்லிடுவார். எத்தனை பேருக்கு இன்னும் தெரியாது என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன், ஆண்டவர் என்னை கொண்டு என்ன பண்ண போறாருன்னு எத்தனை பேருக்கு இன்னும் தெரியாது? ஐ டோன்ட் நோ என்ன நடக்குது, என்ன பண்ண போறேன், அடுத்த 5 வருஷம். இது எப்பயுமே வேலைக்கு செய்யும் போது நீங்கள் 5 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க கேட்பாங்க. எங்கள் பக்கத்து அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறேன்னே தெரிய மாட்டேது, இங்கே 5 வருஷத்தை கேட்குறேன்றப்ப தான் நம்மளாம் என்ன பண்ணுறோம், பதில் சொல்கிறோம். ஆனால் ஆவியானவர் உள்ளே வரும்போது ஆவியானவர் கரெக்டாக சொல்லிடுவார், உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் இதுதான், நீ இப்படி தான் போகணும், இதுக்காக தான் நீ ப்ரிப்பேர் ஆகணும். ஆண்டவர் உங்களில் வந்த உடனே அழகாக சொல்லி கொடுத்துருவார். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்க, யாரை மீட் பண்ணுவீங்க, எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வார். அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் உங்களுடைய சித்தம் என்னன்றது நன்றாக தெரிஞ்சு வேணும். 18வது வசனம் வாசிக்கலாம். துன்மார்க்கர் எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து இருங்கள். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏன் மதுபானத்தையும் இதையும் கம்பேர் பண்றாங்கன்னா, மதுபானத்தில் இருக்கிறவங்களால அவங்களுடைய உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த கண்ட்ரோலே இருக்காது. ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு பைக் ஓட்ட சொல்ல பாருங்க, சூப்பராக ஓட்டுவாங்க. இந்த சைடு ஸ்டாண்ட் எடுத்து இந்த சைடு விழுவாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அது ஸ்டாண்டை எடுத்துட்டு இந்த சைடு வண்டி சாயக்கூடாதுன்னு ரொம்ப ஓவராக சாஞ்சிருவாங்க, டமால் இந்த பக்கம் விழுவாங்க. மதுபானத்தில் இருக்கவங்களால அவனுடைய சுயத்தோட கண்ட்ரோல் அவன்கிட்ட இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே சொல்றது என்னன்னா, ஆவியிலே நிறைந்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓன் கண்ட்ரோல் ஓன்ட்ட இல்லாமல் ஆவியானவர்கிட்ட விட்டுருன்னு அர்த்தம். புரியுதா? உங்களுடைய கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லாமல் ஆவியானவர்கிட்ட விட்டுடுங்க. காரில் போகும்போது டிரைவருக்கு கஷ்டமா, உட்காந்து போகிறவங்களுக்கு கஷ்டமா? நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் உட்காந்து போகிறவங்க நல்லா தூங்கிட்டு போவாங்களா, டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்கவர் நல்லா தூங்கிட்டு வருவாரா? உட்காந்து போகும்போது தான் ஜாலியாக தூங்கிட்டு. உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்கள் பாட்டு உட்காந்து என்ன பண்ணுவீங்க, பாட்டு கேட்பீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, ஃபோனை நோண்டிட்டு இருப்பீங்க, எல்லாம் பண்ணுவோம். டிரைவர் எவ்வளோ பண்ண முடியுமா? டிரைவர் பண்ண முடியாது. ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் டிரைவராக இருக்கிறேன், நீ உட்காந்து வா. ஆமேன். நீ சந்தோஷமா என்ன பண்ணு, உட்காந்துரு. ஐ வில் டேக் கண்ட்ரோல். நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையை, நான் பார்த்துக்கிறேன், நீ உட்காந்து வா சந்தோஷமா. உனக்கு கவலை கஷ்டங்கள் எல்லாம், வழியில் வர குழிகளெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணு, ஜாலியாக உட்காந்துக்கோ. நம்ம என்ன பிரச்சனைனா, நம்மகிட்ட அவர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு டிரைவர் சீட்டில் நம்ம ஏறி உட்காந்து வேண்டியது. நீங்கள் உட்காந்துருவாங்க, நான் காட்டுறேன் பாருங்க, நான் உங்களுக்கு வழி காட்டுறேன். விடுறதே இல்லை அவரை. அவர் சொல்லுவார், ஐயோ எப்பா இந்த சைடு போகாத, நம்ம ட்ரெயின் போகுது பாருங்க, சென்னைக்கு போகிற ட்ரெயின், இங்கேருந்து நாகப்பட்டினம் போய் நாகப்பட்டினம் ஒரு ரவுண்ட் அடிக்குது, அந்த மாதிரி நம்ம ஓட்டுறது. அவர் சொல்லுவார், இந்த பக்கம் போகாத, இப்படி போ, இதுதான் ஈஸினா. எனக்கு தெரியும் இப்படி தான் போகணும். அவன் சொல்லுவார், ஏய் நான் உன் வாழ்க்கையை வேற ஒரு வழியாக கொண்டு போகணும்னு யோசிக்கிறேன், நீ விடமாட்டுற. நம்ம என்னன்னா, நம்ம டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு நான் ஓட்டுறேன், நீங்கள் உட்காந்துட்டு வாங்க. ஆவியானவர் சொல்றாரு, நான் ஓட்டுறேன், நீ உட்காந்துட்டு வா. நம்ம எப்பயுமே ஏன் தான் கஷ்டமான விஷயத்தை சூஸ் பண்ணுறோன்னு எனக்கும் தெரியல. நம்ம எப்பயுமே கஷ்டமானதை தான் ஏற்றுக்கொள்கிறோம். நம்மளுக்கு ஈஸியான காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஆவியானவர் ஓட்டு விட்டு உட்காந்து வந்தீங்கன்னா எவ்வளோ ஈஸி. நீங்கள் என்ன பண்ணணும், உட்காந்துருக்கும் போது அவர் எங்கேயாவது நிறுத்துவார், இறங்கி போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து ஏறிக்க வேண்டியதுதான். அழகாக உங்கள் வாழ்க்கையை அவர் என்ன பண்ணிடுவார், கொண்டு போயிடுவார். எங்கே போகணும், எந்த இடத்துல எந்த நேரத்தில் போய் சேரணும் எல்லாம் அவருக்கு தெரியும். அதை நம்ம அவர் கையில் கொடுக்காம நம்மளே எடுத்து 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 நான் பார்த்துக்கிறேன் நம்மளே டிரைவர் வேலையை பார்த்து கடைசியில் கார் எங்கேயாவது மோதி தான் நிற்க முடியும், போய் சேர மாட்டுது. அதுதான் பிரச்சனை. எங்கேயா போய் சேர்ந்தாவது பரவாயில்ல, எங்கேயாவது மரமாக பார்த்து முட்டிக்கிட்டு அப்படிதான் நம்ம ஓட்டும் போது போய் நிற்கிது. அதே ஆவியான ஒரு கரத்தில் கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுவார். அடுத்த வசனம் 19வது வசனம். சங்கதிகளினாலும் கீர்த்தலினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஆவியானவர் வரும்போது தானா பாடல்களும் ஆண்டவரை ஆராதிக்கிற காரியங்களும் தானா வர ஆரம்பிச்சிடும். ஆமேன் ஆமேன் சொல்லிருக்கலாம். ஆமேன். நீங்க ஆவியானவர்கள் நிரப்பப்படும் போது நீங்க நினைக்காத நேரத்தில் கூட ஆண்டவர் உங்களை நிரப்புவார். நீங்க என்ன பண்ணுவீங்க, தானா பாடல்களை பாட ஆரம்பிங்க. வெளியில சத்தமா பாடலனாலும் உள்ளே என்ன பண்ணுவீங்க,
பாடல்களை பாட ஆரம்பிப்பீங்க, திடீர்னு அபிஷேகத்தில் நிரம்புவீங்க, ஆண்டவர் உங்களை அந்நிய பாஷையில் பேச வைப்பார். உங்களால் நம்பவே முடியாது இந்த நேரத்தில் இப்படி நடக்குதா. நான் ஒரு தடவை பெங்களூரில் இருக்கும்போது பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். சும்மா ஏதோ ஒரு இடத்துக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தேன். பஸ்ஸில் போயிட்டு இருக்கு, திடீர்னு என் மேலே ஆவியானவர் இறங்கினார் பாருங்க. என்னால் பஸ்ஸில் உட்காரவே முடியல. திடீர்னு அந்நிய பாஷை பஸ்ஸில் கடற்கடன்னு கையெல்லாம் ஆடுது. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தா என்ன நினைப்பான், எனக்கு வர இதுவரை பயம், பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு, இறக்கி விட்டுருவாங்கன்னு ஒரு பயம். திடீர்னு என் மேலே அவ்வளோ ஒரு அபிஷேகம். ஐயோ ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு எதுக்கு இப்போ இது ஒரு சம்மந்தமே, எங்கேயாவது ஜப அலையில் உட்காந்துருக்கும் போது அபிஷேகத்தில் நிரப்பினாருன்னா பரவாயில்ல. பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன் எங்கேயோ போகும்போது திடீர்னு சரியான அபிஷேகம், பயங்கரமாக அந்நிய பாஷையில் பேசு. இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது தானாகவே என்ன நடக்கும்? எல்லா ஆண்டவரை துதிக்கிற காரியங்களும் அவரை ஆராதிக்கிற காரியங்களும் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். எங்கே போனா ஜான்சன், வாடா. ஒரே ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட இதை செஞ்சு காட்டினா உங்களுக்கு நல்லா புரியும். மைக்குங்க. வந்தால் சூழ்நிலை மாறுமே, பாடு. முடியாததும் நல்லா ஆராதனை சாத்தியமாகுமே. கை தூக்கி ஆராதனை. இப்ப பாடிக்கிட்டு இருக்கான். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஏன் பாட்டு நிறுத்துறான்? ஏன் பாட்டு நிறுத்துறான்? ஏன்னா நான் என்ன பண்றேன்? டிஸ்டர்ப் பண்றேன். என்ன பண்ண அவனை டிஸ்டர்ப் பண்றேன். சில நேரங்களில் நம்மளுக்கு பாடல்கள் வரலன்னா ஏதோ ஒன்று உள்ள இருந்து உங்களை என்ன பண்ணுது? டிஸ்டர்ப் பண்ணுது. சில பேரால் சபைக்கு வந்தும் ஆராதனையில் உட்கார்ந்துருந்தோம் அவங்களால பாட முடியாது, ஆராதிக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உள்ளேருந்து போதும் இங்கே நின்று தானே குத்திட்டே இருப்பேன். யாரோ ஒரு ஆள் உங்களை என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு காரியம் உங்களை என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்குது. சபைக்கே வந்தாச்சு, ஆண்டவருக்குள்ளே வந்தாச்சு, உள்ளே உட்கார்ந்துருக்கோம். ஆனால் ஆவியானவர் நடத்தும் போது, ஆராதனை நடத்தும் போது உங்களால் ஒழுங்காக பாட முடியல, உங்களால் ஆராதிக்க முடியல அப்படின்னா வேற ஏதோ உள்ளேருந்து என்ன பண்ணுது, குத்துது. ஆவியானவர் ஃபுல்லாக நிரப்பிட்டாருன்னா இதெல்லாம் வெளியில் போயிடும், தானாக பாடலாம் வர ஆரம்பிச்சிடும். ஆமேன், ஆமேன். 20வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஆவியானவர் வரும்போது இது ஒரு காரியம் நடக்கும். உங்களுக்கு என்ன நடந்தாலும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறத விட மாட்டீங்க. நல்லது நடந்தாலும் தீமையான காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிறத விடவே மாட்டீங்க. ஆவியானவர் உள்ள வரும்போது இந்த ஒரு காரியம் நடக்கும். என்ன நடந்தாலும் சரி, உங்களை சுத்தி நெருப்பு எரியும். இன்னைக்கு ஆராதனை நடத்தும் போது எப்படி தான் ஜோஷான் அதை சொன்னாருன்னு தெரியல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை தூக்கி உள்ள போட்டு நெருப்பை கொளுத்தி விட்டாங்க. ஃபுல்லா எரியுது. அவங்களுக்குள்ள உள்ள நெருப்பு அணையில. உள்ள இருக்கும் போது அவனுக்கு என்ன பண்ணாங்க, ஆண்டவரை ஆராதிச்சு தான் இருந்தாங்க. அவங்க அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல காரியங்களோ, அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிற காரியங்களோ என்ன நடந்தாலும் மாறவே இல்லை. ஏன்னா உள்ள யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவரை துதிப்பேன், கெட்ட காரியங்கள் தீமையான காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவரை துதிப்பேன். அந்த பலத்தை யார் கொடுப்பா? ஆவியானவர் கொடுப்பார். 21வது வசனம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இது ரொம்ப கஷ்டம். நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிவோம், எல்லாரும் கீழ்ப்படிவோம். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். அவங்க சொல்றது நம்ம கேட்க மாட்டோம். நீ யார் எனக்கு சொல்றது? சச்சின் எனக்கு திங்கக்கிழமை அப்பா நைஸாக என்னை மாட்டி விட்டு போயிட்டாங்க. ஆண்களுக்கு நீ நடத்து என்கிட்டலாம் கேட்கவே இல்லை. ஆண்களுக்கு நடத்துறியாலாம் கேட்கவே இல்லை. இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கே தெரியும் அடுத்த நாள் மீட்டிங் நடக்குதுன்ட்டு. ஆண்களுக்கு அடுத்த நாள் ஜான் நடத்தோன்னா நான் என்ன இதுக்கு மாட்டி விட்றாங்க. மற்றவங்களுக்கு நடத்துறதா பரவாயில்ல, ஆண்கள்லாம் நான் என்ன எத்தனோன்லேருந்து பார்க்குறவங்க. எனக்கு ஒரே பயம், இவங்களெல்லாம் வச்சு நான் எப்படி நடத்துறது. எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. எனக்கு இன்னொரு ஒரு நம்பிக்கை வேற, நம்ம ஆண்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை. எனக்கு நல்லா தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்கன்ட்டு அடுத்த நாள் காலில். அதனால நான் என்ன பண்ணேன், நான் எப்பயும் ஜோம் பண்ணிட்டு இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா நான் என்ன பண்ணிட்டேன், சரி 7:30 மணிக்கு தான் சொன்னாங்க, நம்ம 7:30 மணிக்குள்ள வருவோன்ட்டு நானும் டேபியும் எங்கேயும் வெளில போயிட்டோம். 7:30 மணிக்கு பார்க்குறோம், அந்த ரூமுக்கு வெளியே அவ்வளோ செருப்பு கிடக்கு. எனக்கு ஐயோ எல்லாம் வந்துட்டாங்களா, எனக்கு ஒரே பயம் வந்துருச்சு.
இத்தனை பேர் எங்கேருந்து வந்தாங்க? உள்ள போய் பார்த்தா 25 பேர் இருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி நான் ஒன்றுமே ப்ரிப்பேரும் பண்ணவே இல்லை. எனக்கு என்னென்னா ஆண்டவர் வந்து அபிஷேகத்தில் நடத்தணும் அப்படின்னு சொன்னதுனால நான் அதுக்காக காலைல ஜெபம் பண்ண வழியே எனக்கு வரமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து ப்ரிப்பேரே பண்ணல. உள்ளே போனால் ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சிட்டார். எனக்கு என்னன்னா, நம்ம ஆண்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றினார். அன்னைக்கு நானே நம்ப முடியல. ஒரு சைடில் மைக் வச்சுட்டு இருக்கிறேன், ஒரு அங்கிள் வந்து தலைக்கீழ அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அவரை பிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண, மைக் வச்சு தலைக்கீழ நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன். அவரை பிடிச்சிட்டு இவரை பிடிச்சிட்டு இருக்கேன். பார்த்தா பின்னாடி 3 பேர் விழுந்துட்டாங்க. அவரை பிடிக்கிறது யாருமே இல்லை. நம்ம வாலிபல் லீடர்ஸ்லாம் யோசனை தவிர இது எல்லாரும் சேர்ந்து என்ன என்னைக்கெல்லாம் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சாங்களாம் தெரியல. அன்னைக்கு பார்த்து என்ன பழி வாங்கிட்டாங்க. யாரும் வரல, பிடிக்க முடியல என்னால். யாரையும் பிடிக்க முடியல. ஒருத்தவங்க பிடிச்சா அந்த சைடு விழுறாங்க, அத்தனை பிடிச்சா அங்கே விழுறாங்க. யாரையும் பிடிக்கிறதுக்கே முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் அன்னைக்கு பயங்கரமான அபிஷேகத்தை ஊட்டுறாரு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஆண்டவர் வந்து ஆண்கள் மேலே ஒரு 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 தனி ஒரு கிருபை வச்சுட்டார். அன்னைக்கு வந்தவங்களெல்லாம் கேட்டு பாருங்க, அவங்க சொல்கிற சாட்சியெல்லாம் கேட்டு பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் அவங்கள நிரப்பியிருக்கிறார். அப்போ தான் நான் யோசித்தேன், சரி நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் ஆகலனாலும் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை கண்டிப்பாக செய்வார். நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, அவர் தான் நடத்துகிறாருன்றது அன்னைக்கு தான். அப்போ தான் யோசித்தேன், இந்த இன்னொருத்தவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அண்ணன் சொன்னாருன்னு நம்ம வரணுமா? சர்ச்சில் எந்த நேரமும் தான் ஜெபம் நடக்குது, எல்லா ஜெபத்துக்கும் வரணுமா? இது வந்து கீழ்ப்படிதல். இது வந்து நம்ம நீ யார் எனக்கு சொல்கிறது? நான் பசங்களெல்லாம் இப்போ வந்து ஊழியத்துக்கு அவனுங்களே வந்து கேட்டிருக்காங்க. முன்னாடிலாம் சொன்னான், அதான் போகிறேன் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் அப்படிலாம் ஒரு ஆள் வரவே இல்லைன்றவாங்க. பார்த்தா என்னன்னா, வெளியில் சொல்கிறது போகிறேன்ட்டு, ஆனால் உள்ளே என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்ல. கீழ்ப்படுகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் ஒருவருக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறாங்க அவங்ககிட்ட கீழ்ப்படுகிறதா பரவாயில்ல, கூட உள்ளவங்களை கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆவியானவர் வரும்போது அதை கூட மாற்றுவார். சொல்லுவார், நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு சொல்லும் போது கேட்குற அளவுக்கு உங்களோட மனப்பக்குவத்தை ஆண்டவர் என்ன பண்ணிவிடுவார், மாற்றிடுவார். ஆமேன் சொல்லி இருந்திருக்கலாம். ஆமேன். 22வது வசனத்துக்கு போகலாம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த வசனம் எனக்கு ஒரு மாதிரி, இந்த பக்கம் வரேன், வெயிட். வேதத்தில் எப்பயுமே எந்த ஒரு வார்த்தையும் தேவையில்லாமல் எழுத மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், எல்லாமே ஆவியானவர் கொடுத்த வார்த்தை தான். இதில் ஏன் சொந்த புருஷருக்குன்னு எழுதிருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாம் புருஷர்கள் கீழ்ப்படிங்கலாம் முடிஞ்சு போச்சு. அது என்ன சொந்த புருஷர்கள் கீழ்ப்படிங்கள்? ஏன்னா இப்போ நடக்கிற காரியம்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி கொடுத்தான் தெரியுமா? நீ என்னதுக்கு இருக்கிற? நீங்கள் எப்போ இதை ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் வீட்டில் உள்ள சமாதானமே போயிடும். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். பக்கத்து வீட்டு புருஷன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு என்ன வந்துச்சு? இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நீனு தான் இருக்கிறிய வீட்டில், இப்படிலாம் பேசுனா என்ன நடக்கும்? வீட்டில் சண்டை தான் நடக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிங்கன்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு கல்யாணம் ஆன 2 வருஷத்தில் ஓகே. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆனோடனே டீ போடு, ஏன் நீ உனக்கு போட தெரியாதா? ஏன் மனைவிலாம் நான் சொல்லப்பா, இங்கேப்பா அவளாம் அப்படி கிடையாது. வீட்டுக்கு நான் போகணும்ல, முடிச்சுட்டு டீ போடுன்னு சொன்னா போய் பாலில் போய் அடுப்பில் வை. சரி, பாலை மட்டும் அடுப்பில் வச்சுட்டு வந்தால் போதுங்க. அப்படியே நில்லு, கொஞ்ச நேரத்தில் கொதிக்கும். அது எங்களுக்கு தெரியாது கொதிக்கும்னு. பால் அடுப்பில் வச்சா கொதிக்க தான் செய்யும். அப்படியே 2 ஸ்பூன் டீ தூளை போடு. அட பாவிகள், அதுக்கு நானே போட்டுருப்பேன். நீ எதுக்கு அங்கேருந்து எனக்கு சொல்லணும்? எனக்கு தெரியாது அதெல்லாம். கீழ்ப்படுகிறதுன்றது மாறிடுச்சு. இப்போலாம் என்னன்னா, ஹஸ்பண்ட் தான் மனைவிக்கு கீழ்ப்படியணும். பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. மனைவிகள் தான் என்ன பண்ணணும், புருஷருக்கு கீழ்ப்படியணும். இது வேதத்தில் எழுதி போட்டிருக்க சட்டம், நான் சொன்ன சட்டம் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் தான் ஆகுது. கல்யாணத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் பைபிளில் இருக்கிற வசனத்தை நான் சொல்லி தான் ஆகணும். மனைவிகள் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். சில நேரத்தில் இந்த பயலுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு எனக்கு ஆவியானவர் தான் ஹெல்ப் பண்ணணுன்ற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதுக்கும் ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லியிருக்கலாமே. ஆமேன். சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதை வந்து யாருமே இல்லைன்னு சொல்லல. சில நேரத்தில் அவங்க சொல்கிறத கீழ்ப்படுகிறதுனா வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணியாச்சுல, பைபிளையும் ரூல் எழுதிட்டாங்களே, நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். இந்த பக்கம் வருவோம். 25வது வசனம்.
புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் 29வது படம் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இப்ப நீங்க கீழ்ப்படிங்கன்னு வேதத்தில் சொல்லல. ஆனா நீங்க என்ன பண்ணணுமா, உங்களை நேசிக்கிற அளவுக்கு உங்க மனைவியை அன்பு கூறணும், நேசிக்கணும். ரொம்ப கஷ்டம். என்ன சொல்லல, என்ன ஏன் சிரிக்கிறீங்க எல்லாரும்? என்ன மாட்டி விட்டுறீங்க பிள்ளை எல்லாரும்? இன்னைக்கு மத்தியானம் எனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் நீங்க உங்களை நேசிக்கிற அளவுக்கு உங்க மனைவியை நேசிக்க மாட்டீங்க. அது உண்மை. 2 நாளைக்கு முன்னாடி நான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுருக்கேன். என் தொப்பை பளபளன்னு இருக்கு. அப்படியே அப்பயே எனக்கு ஒரு பாருங்க, தொப்பை எவ்வளோ பளபளன்னு இருக்கு பாரு அப்படின்னு எனக்கு என் உடம்பை பார்த்து எனக்கே. அதே என் மனைவியாக இருந்தால் என்ன பண்ணுவேன், குண்டாயிட்டு இருக்கேன் இல்லை ஒல்லி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக வாயிலேருந்து என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க குண்டா வராங்களோ ஒல்லி ஆகிறவங்களோ கட்டையாக வராங்களோ நெட்டையாக வராங்களோ அதெல்லாம் அவங்களோட பிரச்சனை, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லுதுக்கு, அவங்க எப்படி இருந்தாலும் நேசிக்க வேண்டியது உங்களுடைய கட்டளை. நான் சொல்லலப்பா, என்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க. நான் சொல்ற வார்த்தை கிடையாது, இது வேதத்தில் உள்ள வார்த்தை. அவங்க என்ன பண்ணாலும் எப்படி இருந்தாலும் நேசிக்க வேண்டியது உங்களுடைய கட்டளை. இந்த ஜோக் அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஆனால் நானும் சொல்கிறேன். ஒருத்தவன் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணாலாம். ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து கேட்டாராம், என்ன வேணும் உனக்கு அப்படின்னாராம். அவன் சொன்னானா, இங்கேருந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கு எனக்கு ஒரு பிரிட்ஜு வேணும் அப்படின்னு கேட்டான். ஆண்டவர், பிரிட்ஜு வேணுமா? இங்கேருந்து ஸ்ரீலங்கா எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ சிமெண்ட்டு ஆகும், எவ்வளோ ஆள் தேவை, எத்தனை பிரிட்ஜு கட்டணும், கடலுக்குள்ளே பிரிட்ஜு போகணும், எவ்வளோ வேலை இருக்குது, நீ பாட்டுக்கு ஈஸியாக கேட்குற, வேறு ஏதாவது கேளு அப்படின்னாராம். இவன் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே என் மனைவியை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அறிவை கொடுங்க அப்படின்னா. ஆண்டவர் திரும்பி கேட்டாராம், அந்த பிரிட்ஜ் உனக்கு ஒரு சைடு மட்டும் இருந்தால் போதுமா 2 சைடு வேணும்னு கேட்டாராம். உனக்கு ஒரு லைன் வேணுமா இல்லை 2 லைன் வேணுமா, 2 சைடு போயிட்டு வர அளவுக்கு வேணுமா இல்லை தனியாக வேணுமான்ற அளவுக்கு கேட்டாராம். ஏன்னா மனுஷர்களால் கணவர்களால் மனைவிகளை புரிஞ்சு கொள்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மூளை அப்படி வேலையே செய்யாது. அது வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம், அது அப்படிதான். நம்ம செய்கிற விஷயம்லாம் வந்து ஆண்களோட மூளையும் சரி பெண்களோட மூளையும் சரி வித்தியாசம், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, வர 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 வந்து பெண்கள் எல்லாரையும் ஆண்கள் ஆக்கிட்டு இருக்கான், ஆண்கள் எல்லாரையும் பெண்கள் ஆக்கிட்டு இருக்கான். நீங்கள் நல்லா இது இங்கே இந்தியாவிலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக ஆளுக்கு இன்றைக்கி வந்து நான் ஆண் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க வந்து ஆணாக சுற்றிட்டு இருக்குது. ஆண்கள் வந்து நான் இன்னைக்கு நான் பெண் மாதிரி ஃபீல் பண்ணுறேன்ட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்குது. இது இப்போ நடக்குது. ஆனால் ஃபிசிக்கல் ஃபார்மை உங்களுடைய மூளையோட ஃபிசிக்கல் ஃபார்மை என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. நீங்கள் வெளியில் வேணாலும் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஃபிசிக்கல் ஃபார்மை மாற்ற முடியாது. ஆண்களுக்கு எல்லா விஷயமும் சிம்பிளாக இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். பெண்களுக்கு எல்லாமே சிம்பிளாக இருந்தால் போர் அடிக்கும். அவங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கணும், ஆண்கள் வந்து ஒரு ரவுண்டு போட்டோன்னா ரவுண்டு இப்படி போடுவாங்க, பெண்கள் அப்படியே ரவுண்டு போட்டோன்னா அப்படியே அப்படி போடுவாங்க. அப்படி தான் அவங்களோட மூளை வேலை செய்யும். அது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது. ஆண்கள் 7000 வார்த்தை பேசுவாங்க, பெண்கள் எவ்வளோ வார்த்தை பேசுவாங்க ஒரு நாளைக்கு? அதில் டபுள் 14,000 வார்த்தை பேசுவாங்க. எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இதான் வருது. நான் ஒரு கதை சொன்னேன்னா அந்த கதை வந்து 3 லைனில் முடிச்சிடும். இங்கேருந்து நான் பொறையார் போயிட்டு வந்தேன், இங்கேருந்து பொறையார் போயிட்டு வந்தேன், 4 வாரத்தில் ஒரு கதை முடிஞ்சிருச்சு எனக்கு. அதே அவசரம்னா இங்கேருந்து போனோம் பாருங்க, அவ்வளோ பெரிய குழி அப்படின்னு ஆரம்பிப்பான். நான் அந்த குழியை பற்றிலாம் நான் வந்து யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் அவளுக்கு வந்து அது தெரியும். ஏன்னா அவங்க டீட்டெயில்ஸ் தான் அவங்க நிறைய என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. நம்ம டீட்டெயில்ஸ் எடுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஓவராலாக அப்படியே ஒரே மேட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம், முடிச்சிருவோம். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, டீட்டெயில்ஸ் அப்படியே. சில சமயத்தில் புதுசாக அதை கம்மல் போட்டு வருவான். அது புதுசுன்னே எனக்கு தெரியாது. நல்லா இருக்கா கம்மல், இந்த கம்மல் தானே போன வாரம் போட்டுது, நேத்தான் வாங்கினேன் அப்படின்வான். அப்போ நம்ம கண்ணு என்ன பண்ண மாட்டேது, டீட்டெயில்ஸாக பார்க்க மாட்டேது. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ ஆண்கள் பெண்களை புரிஞ்சு கொள்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன சொல்லலை, உங்களெல்லாம் சொல்கிறேன், நானும் அப்படி இல்லைப்பா.
அது கூட ஆவியானவர் என்ன பண்ணுவார்? ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு கூட பெண்கள், நீங்கள் ஆண்களுக்கு, உங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆண்களுக்கு உங்கள் மனைவிகளை நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். இது மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் போகலாம். அடுத்த அதிகாரம் முதல் வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நான் முதல்ல மனப்பாடம் பண்ண வசனம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்பயே கீழ்ப்படியல. அதனால அம்மா அப்பா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை சொல்ல வச்சுருவாங்க அந்த வசனத்தை. பைபிள் எழுதிருக்கு பார்த்தியா, கீழ்ப்படி கீழ்ப்படி. பிள்ளைகளால் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியவே முடியாது. அது சின்ன வயசுலலாம் பரவாயில்ல, ஒரு 20 வயசு 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பா அம்மாவுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, கேட்கறதே கிடையாது அப்பா அம்மா சொல்றது. இது பைபிளில் உள்ள ரூல். உங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதை கேட்க வேண்டியது பைபிளில் எழுதியிருக்க ரூல். நான் சொல்ற விஷயம் கிடையாது. இது எல்லாமே நான் வசனத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன். நானா எழுதின கதை கிடையாது. அவங்களுக்கு வயசானாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அவங்க சொல்ற காரியத்தை கீழ்ப்படிய வேண்டியது உங்களுடைய கடமை. இது பைபிள் ரூல், நான் சொன்ன ரூல் கிடையாது. கீழ்ப்படிய வேண்டியது உங்களுடைய கடமை. சில நேரங்களில் இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னன்னு தெரியாம அவங்க தவறா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கீழ்ப்படிய வேண்டியது உங்களோட கடமை தான். ஆவியானவர் நீங்க கீழ்ப்படுகிறத பார்த்து அவங்க சொன்ன தவறா இருந்தாலும் அதை ஆவியானவர் உங்களுக்கு நன்மையா மாற்றி கொடுத்துருவார். ஆனா கீழ்ப்படிய வேண்டியது யாரோடது? உங்களுடைய கடமை. இப்பெல்லாம் வந்து கிறிஸ்தவத்தில் இது ஒரு நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. என்னன்னா, அப்பா அம்மாவை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல எங்கேயா தள்ளி விட்டுட்டு இவங்களாம் தனியாக போயிடுறது. அதனால தான் நம்ம ரோட்லேயே ஒரு ஓல்டேஜ் ஹோம் வந்துருச்சு. ஓல்டேஜ் ஹோம்ல அப்பா அம்மாவை தள்ளி விட்டுட்டு இவங்க என்ன பண்றது? நீங்க தனியா பாத்ரூம் கூட போக தெரியாத நிலைமையில இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? எடுத்து வளர்த்தாங்க. நீங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும் காசு கட்டியிருக்காங்க, எல்லாம் பண்ணி உங்களை ஒரு மனுஷனாக்கி உங்களுக்கு ஒரு வேலையில கொண்டாந்து நிறுத்ததுக்கு அப்புறம் அவங்கள தள்ளி விட்டுட்டு நீங்க வாழ்றது அது கரெக்டா தப்பா? சொல்ல மாட்டீங்களே, கரெக்டா தப்பா? தப்பு. பைபிள் ரூல், நான் சொல்றது கிடையாது, பைபிள்ல உள்ள ரூல். உங்க அப்பா அம்மாவை தனியா விட்டுட்டு எங்கேயாவது ஓல்டேஜ் ஹோம்ல ஏதாவது கடங்க அப்படின்னு போட்டுட்டு நீங்க சந்தோஷமா வாழ்றீங்கன்னா ஆண்டவர் கேட்பார், கண்டிப்பா கேட்பார். என்ன பண்ண? உங்க அப்பா அம்மாவை வயசாகும் போது பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை, அதை நீ பார்த்து தான் ஆகணும். அடுத்த வசனம் 5வது வசனம், இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. போதும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானங்களா இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. உங்க பாஸுக்கு கீழ்ப்படியணும்னு பைபிள் போட்டிருக்கு. உங்க நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கீழ்ப்படியணுன்றது வேதத்தில் எழுதியிருக்கு. நீங்க யோசிக்கலாம், அவன் கிறிஸ்தவனே கிடையாது, அவன் சொல்றது எதுக்கு நான் கேட்கணும்? அதெல்லாம் இங்கே போடலை. அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க உங்களோட பாஸ், உங்களுக்கு மேலே ஆண்டவர் வச்சிருக்காருன்னா அவங்க சொல்றதை கேட்டு தான் ஆகணும். அதுக்குன்னு வந்து பூஜை போட சொன்னாங்க, இதை பண்ண சொன்னாங்க, அதுக்கெல்லாம் போய் நிற்கணுன்றது கிடையாது. நான் சொல்றது, அவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அதை கீழ்ப்படியணுன்றது உங்களுடைய கடமை. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் டீச்சர் சொல்கிறத கேட்கணுன்றது உங்களுடைய கடமை, பைபிள் எழுதியிருக்க ரூல். நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேலே உள்ளவங்க சொல்கிறத கேட்கணுன்றது பைபிளில் உள்ள ரூல். இப்போலாம் நிறைய பேர் யூனியன்லாம் ரெடி பண்ணி மேலே உள்ள எல்லாருக்கும் எதிராக இவங்கெல்லாம் கலந்து வந்து அவனுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி அதெல்லாம் நடக்குது. ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு? அவன் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அது உங்களை என்ன பண்ணுன்னா உங்களை மோல் பண்ணும். அவன்கிட்ட நீங்கள் அவன் தப்பாக சொன்னாலும் நீங்கள் அதை கீழ்ப்படியும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது உங்களை மோல் பண்ணும். இதுக்கும் யார் ஹெல்ப் பண்ணுவா? ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். நான் மறுபடியும் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் என்ன பண்ணுவார்? ஹெல்ப் பண்ணுவார், உதவி செய்வார். நீங்கள் யோசிக்கலாம், இந்த விஷயத்துக்கு இல்லாமல் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். எந்த விஷயமா இருந்தாலும் ஆவியானவர் உங்களோட இருக்கும்போது அதை கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணுவார். நிறைய இடங்களில் வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு போகணுன்னு யோசிக்கிற நேரத்தில் ஆவியானவர் அப்படி சொல்லுவார், அங்கே போகாது. நான் அதை கீழ்ப்படியும் போது எனக்கு நிறைய காரியங்கள் நன்மைகள் நடந்திருக்கு. அதை கீழ்ப்படையாமல் போனப்போ எனக்கு நிறைய காரியங்கள் தீமையான காரியங்கள் நடந்திருக்கு. அப்போ ஆவியானவர் சொல்கிறத கேட்கணும். முதல்ல கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்? பக்குவம் இருக்கணும்.
ஆவியானவர் சொல்கிறாரு இதை செய்யாத அப்படின்றதுக்கு கேட்குறதுக்கு பக்குவம் இருக்கும். நாங்கள் அது யூத் மீட்டிங் நடக்கும்போது நிறைய பிள்ளைங்க வந்து சொன்னது, என்னை யாரோ வந்து அந்த மீட்டிங்க்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் அந்த சாட்சி சொல்லும் போதே கேட்டிருப்பீங்க. நான் முதல் மீட்டிங் விட்டுட்டேன், 2வது மீட்டிங் வந்து என்னை போன்னு வந்து எனக்குள்ளே ஒரு உறுத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் அந்த மீட்டிங்க்கு போனேன் எனக்கு ஒரு உறுத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால் மீட்டிங் வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆண்கள் மீட்டிங்லேயும் அதே தான் நடந்துச்சு. நிறைய பேர் வந்து அவங்கள வந்து இன்றைக்கி நான் போயிடணும் மீட்டிங்க்கு, இன்றைக்கி போயிடணும் அப்படின்னு எனக்கு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால் நான் வந்துட்டேன். அது ஆவியானவர் சொல்கிற காரியம். அதை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கீழ்படிவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, ஆவியானவர் சொல்லுவார், கீழ்படிய மாட்டாங்க. எப்பயும் நடக்கிற மீட்டிங் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறது, அதை தட்டி கழிச்சிடுறது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் தட்டி கழிக்கும் போது ஒரு 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 ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த கேட்கும் போது அதில் வர ஆசீர்வாதன்றது வேற லெவலாக இருக்கும். ஆமேன் ஆமேன். வேற லெவலில் இருக்கும். ஆண்டவர் உங்களை அப்படி நடத்துவார், உங்களால் நம்பவே முடியாது அவர் நடத்துகிற காரியத்தை பார்த்தா. ஆவியானவர் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு மனுஷன் சென்னையில் வந்தவர ஆவியானவர் உள்ள நிரப்பி அவர் நடத்துனதில் எவ்வளோ பெரிய ஒரு சபையை ஒரு மூட்டை தூக்குற ஒரு மனுஷனை வச்சு ஆண்டவர் கட்டிட்டார். இப்போ நம்ம இவங்க உள்ள எவ்வளோ பேர் இருக்கோம், ஒரு 400 பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்க. 400 பேர் ஆண்டவர் நிரப்புனார்னா அவர் சொல்கிற காரியங்களை கேட்குற அளவுக்கு நம்மளுடைய பக்குவம் இருந்துச்சுன்னா நம்மளை கொண்டு ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்வார். இது கூட கொஞ்சம் பேர் தான் ஆமேன் சொன்னீங்க. ஆமேன் ஆமேன். உங்களுக்குள்ள ஆவியானவர் வரும்போது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்லையும் அவர் உங்கள் கூட இருப்பார். அது மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எல்லாத்துலேயுமே அவர் கூட இருப்பார். அவர் இருக்கும் போது நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக சாதகமாக தான் வந்து முடியும். ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். எத்தனை பேர் இந்த கேள்வி கேட்கணும்னு நான் ஸ்டார்டிங்கில் யோசிச்சேன். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? அந்நிய பாஷை வரவங்க, அபிஷேகம் பெற்றவங்க கை தூங்க. ஒன்றும் தப்பு இல்லை, தப்பு மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் பேர் என்ன அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்க. இப்போ அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் சில நேரத்தில் நான் வந்து பேட்டரி டவுன் ஆன மாதிரி என்ன ஆயிரும், கொஞ்சம் டவுன். அந்த ரிமோட் என்ன பண்ணுவோம்னா, டிவி ரிமோட் என்ன பண்ணுவோம்னா, அமுக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஆஃப் ஆயிரும், வேலையே செய்யாது. எடுத்து 2 டம்முன்னு அடிச்சுட்டு ஆன் பண்ணால் திருப்பி வேலை செய்யும். பார்த்துருக்கீங்களா அந்த டிவி ரிமோட்டு? அது என்னன்னு தெரியல, அது ஒரு மேஜிக். அது டிவி ரிமோட்டை மட்டும் 2 தடவை தட்டினீங்கன்னா தானே வேலை செய்யும் திருப்பி. அந்த மாதிரி சில பேர் என்ன 2 போட்டால் தான் என்ன திருப்பி அந்த அபிஷேகம் லைட்டாக இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னது வருது. அந்த மாதிரி உள்ள பவர், அந்த மாதிரி உள்ள அபிஷேகத்துக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. நம்மளை கூப்பிட்டது நம்மளை தொட்டால் ஷாக் அடிக்கணும், கிட்ட வந்தால் தெரியணும் அபிஷேகம். ஆண்டவர் இந்த மனுஷனை, இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தொட்டிருக்கிறார். அவர் கிட்ட வரும்போது அபிஷேகம் இருக்கிறது நல்லா தெரியும். நம்மளோட ஒரு பையன் யூத் மீட்டிங் அன்னைக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு இருந்தோம். நான் எல்லாருக்கும் சுற்றி போய் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பையன் மேலே போய் நான் கையை வச்சேன். அவன் மேலே ஆவியானவர் ஊற்றி இருக்கிற அபிஷேகம் என்னால் நிற்க முடியல அந்த இடத்துல. எனக்கு அப்படியே படப்படன்னு ஆகுது. இப்போ நான் யோசிச்சேன், ஆடா பாய், இவ்வளோ ஆண்டவர் ஊற்றிருக்காரு உனக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப அவன் மேலே எனக்கு அன்னையிலேருந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் ஸ்பாட் அவன் மேலே. ஏன்னா அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறாருன்றது எனக்கு நல்லா தெரியும். அவன் மேலே அவ்வளோ அபிஷேகத்தை ஊற்றி வச்சிருக்காரு. ஒரு சின்ன பையன், எவ்வளோ சைஸ் இருப்பான், இவ்வளோ சைஸாக இருப்பான். அது வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தான், சும்மா இங்கே எங்கேயும் ஓடிட்டு இருந்தான். ஜபம் ஆரம்பிச்சிச்சு, குதிக்கிறான் பாருங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு டொயின்னு அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசுகிறான். அவ்வளோ அந்நிய பாஷை இத்தோன்றான். நான் அவன் மேலே கை வைக்கிறேன். எனக்கு அவன் மேலே உள்ள நிறைவில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம், எனக்கு சிரிப்பு வருது. அவன் மேலே அவ்வளோ அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி வச்சிருக்காரு. இத்தனோண்டு பையன் 5th ஸ்டாண்டர்டாக நம்ம படிக்கிறான். நான் யோசிச்சேன், இவனுக்கெல்லாம் இப்போயே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இத்தனோண்டு பையன் இப்போயே ஆண்டவர் அவன் மேலே ஊற்றிட்டாரு. அவன் போ அதில் வளருவான். வளர அவனை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அத்தனோண்டு பையன் மேலே ஊற்றுற ஆண்டவர் உங்கள் மேலாம் ஊற்ற மாட்டாரா? ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை தொடுவார். ஆமேன். இதில் கூட சில பேர் இன்னும் விசுவாசிக்காமல் இருக்கிறீங்க, பரவாயில்ல, இன்னும் கை தூக்காமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தொடுவார். ஆனாலும் தொடுவார். நீங்களே சில நேரத்தில் கேட்காம இருந்தாலும் ஆண்டவர் தொடுவார். ஆனால் ஆண்டவர் என்னன்னா ஒரு ஜென்டில்மேன். அவர் என்ன பண்ணான்னா, கதவுக்கு வெளில இருந்து கதவை தட்டுவார், கதவை உடச்சிட்டு உள்ளே வர மாட்டார். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாரும் யோசிக்கிறதுனால ஆண்டவர் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுறார். அவரால் முடியும் வரதுக்கு, ஆனால் வரமாட்டார். அவர் என்ன பண்ணுவார், வெளிலேருந்து தட்டுவார். அந்த தட்டுறதை கேட்டு யார் திறக்கிறாவோ அப்போ தான் அவர் உள்ளே வருவார். ஆமேன். நிறைய நேரங்களில் நம்ம மீட்டிங் நடத்துவோம், நிறைய பேர் அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, சில பேர் சும்மாவே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் தட்டுவார், ஆனால் அவங்க திறக்க மாட்டாங்க. பக்கத்தில் ஒன்று கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. ஆனால் திறக்கிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் நிரப்பிடுவார்.
போன ஆராதனையில் தாவீது சாட்சி சொன்னார். அவரை நிரப்புனது அன்னைக்கு மீட்டிங் அன்னைக்கு ஆண்டவர் நிரப்புனது. இங்கே 3 தடவை கீழே விழுந்துட்டார். அவரை பிடிக்கவே முடியல, என்னால் கீழே விழுந்துட்டார். இங்கேருந்து கிளம்புனவர் பைக் ஓட்ட முடியாமல் ஃபுல்லாக அந்நிய பாஷையில் பேசி பைக்கெலாம் ஆடி இருக்கு. அவருக்கு அவ்வளோ அபிஷேகம், அவரால் தாங்க முடியல. வீட்டுக்கு போனவர் நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் தூங்கவே முடியாமல் ஃபுல்லாக ப்ரேயர்லேயே இருந்திருக்கிறார். அவ்வளோ அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றிருக்கிறார். ஃபுல்லாக அந்நிய பாஷை பேசி 4 மணிக்கு காலைல 3:30 மணிக்கு நம்ம காலைல தான் அவருக்கு தூக்கமே வந்திருக்கு. அவ்வளோ அபிஷேகம் அவர் மேலே. அந்த மாதிரி 2-3 பேருக்கு மேலே பயங்கரமான அபிஷேகம் அன்னைக்கு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆசை வரணும். அப்படி எங்கள் கூட இருக்கிற ஒருத்தரை ஆண்டவர் இப்படி நிரப்புறாருன்னா என்னையும் என்ன பண்ணணும், நிரப்பணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அதுக்கு கூட கொஞ்சம் பேர் கை தூக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு, ஆவியானவர் நம்மளை நிரப்பணுன்றது? நீங்கள் உண்மையாக கேட்டால் ஆவியானவர் என்ன பண்ணுவார், நிரப்புவார். இன்றைக்கி நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஐயோ அப்பப்போ திடீர்னு ஐயோன்னு சொல்லிட்டு மணி பறந்துட்டுருக்கு, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஆண்கள் பக்கத்தில் ஒரு ஆள் தலையாட்டல. இன்னொரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம், டைம் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல, இதெல்லாம் ஆண்டவர் சில தருணங்கள் கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் டைம் வந்தால் பரவாயில்ல. நான் ஜெபம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஏஞ்சி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அபிஷேகம் வேணுன்றவங்க இங்கேயே நில்லுங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். அதனால தான் இன்றைக்கி எடுக்கும் போதே ஆவியானவர் அபிஷேகம் எதுக்கு தேவை அப்படின்னு ஆரம்பித்தோம். உங்களோட வாழ்க்கையே மாறிவிடும். ஆமேன். நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆவியானவர் ஹெல்ப் பண்ணார்னா நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க இது தப்பு, இதை செய்யாத அப்படின்வாங்க. ஆவியானவர் சொல்லுவார் இல்லை அதை தான் செய் அப்படின்வார். நீங்கள் செய்வீங்க, அவங்க சொன்னது எல்லாம் வெக்கப்படுவாங்க, நீங்கள் செய்கிறது வெற்றியாக முடியும். ஆமேன். அந்த அளவுக்கு ஆவியானவர் உங்களை மாற்றிடுவார். இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை முடிக்கோங்க எல்லாரும். ஆவியானவர் உள்ளே வரணும்னா முதல்ல உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு அந்த காரியங்களெல்லாம் வெளியில் போகணும். நீங்கள் உள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு ஒரு பரிசுத்தத்தை உள்ளே கொண்டு வர முடியாது. உள்ள கசப்பை வச்சுக்கிட்டு வெளியிலேருந்து உங்களால் ஆவியானவரை கொண்டு வர முடியாது. உள்ள இருளை வச்சுட்டு வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வர முடியாது. கொஞ்ச நேரம் எல்லாரும் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், யாரும் வெளியில் பேசாதீங்க, இங்கே எங்கே நடக்காதீங்க. கொஞ்ச நேரம் ஃபுல்லாக நீங்கள் கண்களை மூடிக்கோங்க. இது அலட்சியம் பண்ணுற நேரம் கிடையாது. அப்படி சொல்லுங்க, ஆவியானவரே முதல்ல என்ன சுத்தம் பண்ணுங்க. என்னோட இம்பியூரிட்டிஸ், என்னுடைய அழுக்குகள், என்னோட கஷ்டங்கள், என்னோட இருள், என்னோட பாவங்கள் எல்லாத்தையும் முதல்ல என்ன விட்டு வெளியே எடுங்க. எனக்கு தெரியாமலே நான் தவறுகளை நிறைய செஞ்சுருக்கலாம், எனக்கு தெரியாமல் நிறைய பாவங்களை நான் செஞ்சுருக்கலாம். எல்லாத்தையும் எடுங்க. முதல்ல பாத்திரத்தை சுத்தமாக்குங்க, அப்புறம் பாத்திரத்தை நிரப்ப போகிறீங்க. அப்படியே கையை எடுத்து தலைமையில் வைத்துக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எங்களை கழுவட்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எங்களை கழுவட்டும், உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவட்டும். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே நாங்கள் என்ன காரியங்களை செஞ்சாலும், என்ன தவறுகளை செய்திருந்தாலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்களோட பாவங்களை மன்னிங்க, எங்களோட கசப்பு வெறுப்புகளை மன்னிங்க, மற்றவங்களை குற்றம் சொல்கிற காரியங்களை மன்னிங்க, மற்றவங்களை கீழ் தட்டிக்கொண்டே இருக்கிற காரியங்களை மன்னிங்க. பாவமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுபட்டு போவதாக. பொறாமை, வெறுப்பு, வஞ்சனை, எல்லா காரியத்தையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை விட்டு எடுத்து விடுங்க. சுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் எங்கள் அபிஷேகத்தை கொடுப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் எங்களை சுத்தம் பண்ணுங்க, எங்களை அபிஷேகிங்க. சும்மா சபைக்கு வந்துட்டு போகிறவங்களாம் இருக்கக்கூடாது. நாங்கள் வரும்போது ஒரு தடவையும் இங்கே உள்ளே வரும்போது புதிய அபிஷேகத்தோடு நாங்கள் நிரப்பப்பட்டு போகணும், புதிய வல்லமையோடு நாங்கள் நிரப்பப்பட்டு போகணும். கேளுங்க, ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க, எங்களை சுத்திகரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க, நிறைய பேர் கேட்க மாட்டீங்க. கேளுங்க, ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க, எங்களை பாவங்களார கழுவுங்க. உம்முடைய ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் எங்களை கழுவுவதாக.
கழுவுவதாக, கழுவுவதாக. ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க அப்பா. உங்களுக்கு எதிராக எத்தனை முறை நாங்கள் பாவங்கள் செய்திருக்கிறோம், உங்களை நாங்கள் வேதனை செய்திருக்கோம் ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க ஆண்டவரே. எவ்வளோ நேரம் ஆண்டவரே நாங்கள் தேவையில்லாத காரியங்களில் நேரத்தை செலவழித்திருக்கோம். அது எல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அது எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரே. மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதுலேயே நாட்களை நாங்கள் வீணாக்கிட்டு இருக்கோம். அதெல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. அதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். எவ்வளோ நேரத்தை வீணடிச்சிருக்கோம், அதெல்லாம் மாத்துங்க, அதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்தரகமான காரியங்கள்ல பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம், அதெல்லாத்தையும் மன்னிங்கப்பா, அதெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மையா சொல்லுங்களேன், உண்மையா சொல்லுங்க. சும்மா பேருக்காக யாரும் ஜெபம் பண்ணாதீங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க ஏந்திரிச்சு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க பாட்டுக்கு வெளியில போகலாம், உங்களை யாரும் நிறுத்த மாட்டாங்க. ஜெபிங்க, உண்மையா ஜெபிங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அபிஷேகத்தினால் நிரப்பணும்னு விரும்புகிறார். நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். சும்மா வாயினால ஜெபிக்காதீங்க, மனதுல இருந்து இருதயத்துல இருந்து ஜெபிங்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த காரியத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, எனக்கு மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோட சுவாபங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி. இந்த பொறாமை, எரிச்சல் வர சுவாபங்களை மாற்றுங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த நேரத்திலையும் நான் உமக்கு நன்றி சொல்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, தீமைகள் நடந்தாலும் சரி, உமக்கு நன்றி சொல்கிறவர்களாக எங்களை மாற்றுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கீழ்ப்படுகிற ஆவியை எங்களுக்கு கொடுங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க மனைவியை நேசிக்கிற ஆவியை எங்களுக்கு கொடுங்க. எங்க கணவனுக்கு நாங்க கீழ்ப்படுகிறவர்களாக எங்களை வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த பாத்திரத்தை நீங்க சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் நீங்களாம் பாடுங்களேன். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள். எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் வரும்போது அசுத்தங்கள் வெளியிலே ஓடும், வெளிச்சம் வரும்போது இருளுக்காக இடம் இல்ல. எல்லாரும் சொல்ல சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இயேசுவே சேனை கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. எத்தனை பேர் என் கூட அந்த உண்மையாக அந்த ஜெபத்தை ஜெபித்தீங்க? எத்தனை பேர் என் கூட ஜெபித்தீங்க? அந்த உண்மையான இந்த ஜெபத்தை யாரெல்லாம் ஜெபிச்சீங்க? உண்மையாக ஜெபித்தீங்க மட்டும் உங்க இடத்துல அப்படியே எழுந்து கொள்ளலாம். உண்மையா உங்க மனசுல இருந்து ஜெபித்தீங்கன்னா இன்னைக்கு ஆவியானவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அதை விசுவாசங்கிறவங்களாம் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா?
இன்னைக்கு ஆவியானவர் நம்ம மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இனிமேல் நீங்க எதுல கை வச்சாலும், என்ன வேலையை எடுத்தாலும், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு முன்னாடி அவர் போயிடுவார். Oh yes, Radura balada rakadoro. Yes, yes, Jesus, Jesus, yes, Radala baradoro she. Oh yes, 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 Rakandara balada rashi andoro. Oh yes, 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 yes. ஆவியானவர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டார். கேளுங்க 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 கேளுங்க. பக்கத்துல உள்ளவங்க கிடைக்குதுன்னு பார்க்காதீங்க. உங்களை தொட தான் வந்திருக்கிறாருங்க. ரபா ரதோ ராஷி அந்த ரா 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 ரா. எஸ் 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 எஸ். ரபா லகரதோ ஓஷி அந்த ரா 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 ரபா லா ரா. ரிபா லகந்தோரி ரா ரா ரா. Raba ba ba ba. Oh yes. La do rimandarara. Ba 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 la darashi adororo. Yes. 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 Yes yes yes. Rakadoro ba ba la. நிரப்புங்க. Rabba radoria la doria andara she. Yes, yes, yes. Rabba ba 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 ba. சில பேருக்கு புதிய அந்நிய பாஷையை ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். நீங்க இதுவரைக்கும் பேசாத ஒரு காரியத்தை உங்க வாயிலிருந்து வரபோது விட்டு கொடுங்க, பிடிச்சு வச்சிருக்காதீங்க. ஆவியானவர் உங்க வாயை தொட விரும்புகிறார். Rada la duri anda pa shi anda roro. Ora ba 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 ba. Ri ala dororo. Ra ba ba ba. Ra ba 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 ba. Yes. Oh, yes, yes. Allah. Oh. Ra yo dororo. சில பேரை இன்னும் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கும் போது உங்களால அதை அனுபவிக்க முடியாம நீங்க இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் உங்க வாயிலிருந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. நீங்களே சொல்லுங்க, உங்க தலையில கை வச்சு நீங்களே சொல்லுங்க, என்ன ஆவியானோட அபிஷேகத்தை நிரம்ப முடியாத மாதிரி பிடித்து வைத்திருக்கிற பிசாசே, இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. இன்னையிலிருந்து உனக்கு என் வாழ்க்கையில இடம் இல்லை. அவர் வெளிச்சம், இருளான நீ எனக்குள்ள இருக்க முடியாது. இன்னும் சில பேர் பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்க, விட்டு கொடுக்காம நிக்கிறீங்க. ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களத்தோட தான் நான் வந்திருக்கேன், ஒன்னத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். பக்கத்தில் உள்ளவனை தொடறதுக்கு இல்லை, ஒன்னத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். உண்மையா சொல்லுங்க, இன்னைக்கு ஆவியானவர் உங்களை தொட போகிறார். கட்டுக்கள் உடைகிற நாள் இது. இன்னைக்கு கட்டுக்கள் உடைய போகுது. நீங்க சில பேர் யோசிக்கிறீங்க, நான் சபைக்கு வந்து என்னால உண்மையா ஆராதிக்க முடியல, என்னை ஏதோ ஒரு காரியம் நிறுத்துது, என்னால ஒழுங்கா ஜெபிக்க முடியல, உண்மையா விட்டு கொடுத்து என்னால ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியலன்னு யோசிக்கிறீங்க. இன்னைக்கு கட்டுக்களை உடைக்கிற தேவன் நம் மத்தியில இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வெளியேறு இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தால. இயேசுவோட பிள்ளையை பிடித்து வைத்திருக்கிறியா நீ? இயேசுவின் ரத்தம் ஜெயம். வெளியேறு, வெளியேறு. ஆவியானவர் உள்ள வரார், நீ வெளியேறு. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல உனக்கு வேலையே இல்ல. சில பேர் கட்டி வைத்திருக்கிறீங்க, நீங்க அழுவணும்னு யோசிக்கிறீங்க, உங்களை கதறணும்னு யோசிக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றாரு, என் சமூகத்துல கதறு, கூக்குறல். உன்னோட வலி வேதனை எல்லாம் சொல்ற இடம் இதுதான். சொல்லு சொல்லு சொல்லு, ஆண்டவரை நோக்கி சொல்லு. வேற யார்கிட்டையும் என்னால சொல்ல முடியாது ஆண்டவரே, ஆனா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம். சில பேர் உங்க பிள்ளைகளை பத்தி யோசிச்சு கவலையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களோட குடும்பத்தை யோசிச்சு கவலையில் நின்றுட்டு இருக்கீங்க. பிள்ளைகள் எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு யார் உதவுவா? சில பேர் யோசிக்கிறீங்க, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனையில நான் எப்படி வெளியில வருவேன்? ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தவறு செஞ்சிருந்தாலும் சரி, உன்னை என் கண்மணியா நான் வைத்திருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணன் மணியை தொடுகிறான். உன்னை தொடணும்னு நினைச்சானா கிட்ட கூட வர முடியாது. உங்க பிள்ளைகளை தொடணும்னு நினைக்கிறாங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் என் கரத்தில் இருக்கிறாங்க. குடும்பம் என் கையில் இருக்கு. என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தீங்களோ, அன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையை நடத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவர் பார்த்துப்பார். எதுக்கு இன்னும் பயந்து அலறி, எதுக்கு இன்னும் இப்படி இருக்கிறீங்க? எல்லா விஷயத்திலையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவங்களா மாறுங்க. கொஞ்ச நேரத்துக்கு, இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிக்கணும்னு யோசிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம முழுவதும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம், விட்டு கொடுக்க போறோம். எனக்கு இப்படி நிரப்பக்கூடாது, நான் இங்கே உழுவக்கூடாது, இங்கே கத்தக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை நிரப்ப மாட்டார். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எப்படி என்னை நிரப்பணும்னு யோசிக்கிறீங்களோ அப்படி நிரப்புங்க. சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க. எப்படி நிரப்பினாலும் சரி, நான் கீழே விழுந்தாலும் சரி, என்னை யார் பார்த்தாலும் சரி, நீங்கள் நிரப்ப வேண்டியதை நீங்கள் நிரப்புங்க அப்படின்னு சொல்லுங்க. உண்மையான ஜெபமா இதை சொல்லுங்க, உண்மையான ஜெபமா சொல்லுங்க. நீங்க அதை சொல்லும் போது, உங்களை விட்டு கொடுக்கும் போது ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அந்த நிரப்புற நேரத்தில் நீங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க மேல இருந்து ஆவியானோட அபிஷேகம் ஓவர்ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு மட்டும் இல்லை, அது உங்க கூட உள்ளவங்க எல்லாரையும் பாதிக்கும். உங்க கூட உள்ளவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் தொடும். அது அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இன்னைக்கு காலையில் ஊற்றத்துக்காக நம்ம மத்தியில் இறங்கி வந்துட்டார். தயாரா இருக்கிறீங்களா எல்லாரும்? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியா உண்மையா சொல்லுங்க, சொல்லுங்க. நீ வேணும், நீர் போதும். நீர் நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியா அப்படியே கரங்களை தட்டி தேவனை பெற்றுக் கொள்ளலாம். ராபாலாதோ ராஷி காந்தாரா. ஓ எஸ், கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. ஆவியானவர் ஊற்ற போகிறார்.
ரபா பாபா பாலா தோரோ ரபா ஷி அந்தர ரபா லதுரா கலதுரோ. அபிஷேகத்தை ஊற்றுகிறார், 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 ஊற்றுகிறார். புதிய எண்ணெய், புதிய அபிஷேகம். ரபா லதுரி அலது ரபா பாபா பா. Oh yes, 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 yes. Oh ரபா பாபா பாலா தோரோ ஷி அந்தர ரா. சில பேருக்கு நிக்க முடியாத அளவுக்கு அபிஷேகத்தால் ஆண்டவர் ஊற்றுகிறார். ரபா ரபா பா. Oh ரபா பாபா 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 பாலா தோரோ ஷி கந்தர ரதி அலதுரோ. Oh ரபா கதரா ஷபரா. Oh yes, 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 yes. Kele. Riala dura mama baba. Ora bala duria narashika doro. Riba baba baba. Riala dura ra. விடுதலை உண்டவராக, விடுதலை உண்டவராக, விடுதலை உண்டவராக. ராகல dura baba baba. Ora mashi andoro. Rabala duriala. ராதா ராபா. உங்க வாழ்க்கை மாறுது. கேளுங்க கேளுங்க, உங்க வாழ்க்கை மாறுது. ஆவியானவர் உங்களை தொடுறார். ராதா லாபா ராபா. ஒரிமா லாபா ராபா. நீங்க செய்யற வேலையில எல்லாத்துலயும் ஆவியானோட கரம் வரப்போகுது. நீங்க தொடுறது எல்லாம் வாய்க்கும், செய்யறது எல்லாம் வாய்க்கும். ராமா மாமா மா. படிப்புல வெற்றி ஆண்டவர் தருவார், வேலையில ஒரு வெற்றி ஆண்டவர் தருவார், குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அதை தருகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். Riba baba la dura shikandoro. Oh raba baba baba. Oh riala ra 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 ra. Oh yes, 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 yes. Raba karadoro. Oh riala dura. கொஞ்சம் பேர் ஆண்டவர் சொல்லுங்க காரியத்தை சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் பேர் முன்னாடி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. ரொம்ப நாளா ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அபிஷேகத்தை பெற்றீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அபிஷேகத்தை பெற்றுட்டீங்க. ஆனா அந்த தீ மங்கி எரியிற தீயாக மாறிடுச்சு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு உன்னை புது அபிஷேகத்தினால உன்னை நான் நிரப்ப போறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த அபிஷேகம் இல்லை, இன்னைக்கு ஒரு புது அபிஷேகம். அதை உண்மையா கேட்கிறவங்கள ஆண்டவர் நிரப்ப போகிறார். சில பேருக்கு புதுசா ஆண்டவர் நிரப்ப போகிறார். சில பேருக்கு ஏற்கனவே நிரப்பவங்களை மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண போகிறார். நீங்க யோசிக்கலாம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அபிஷேகத்தை பெற்றேன், இப்போ எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு டுடே இஸ் த டே. இன்னைக்கு உன்னை மறுபடியும் நான் நிரப்ப போகிறேன். முன்னாடி இருந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு, ஆதியில் இருந்த அபிஷேகம் மறுபடியும் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஊற்றணும்னு இந்த இடத்துல இருக்கிறார். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? முன்னாடி இருந்த அபிஷேகம் ஆண்டவரே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த அபிஷேகம் இருந்துச்சு, ஊழிய வாஞ்ச இருந்துச்சு, வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் உங்களை கேட்டு கேட்டு நாங்கள் செஞ்சோம், ஆனால் அதெல்லாம் போய் ரொம்ப மங்கி போயிருச்சு. ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு ரீஸ்டார்ட், இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் ஆரம்பிக்க போகிறார். கேளுங்களா, உண்மையாக கேளுங்களா, ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு புது அபிஷேகத்தினால நிரப்புங்க. எப்பயோ நடந்த காரியம் இல்லை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் இல்லை, இன்னைக்கு உள்ள புது கிருபை, இன்னைக்கு உள்ள புது வல்லமை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஊற்ற போகிறார். Ori baba 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 la durura kandara oshanduri bala dura baba baba ori baba baba la duri kandara rabala she andoro ori ala dura mama ma she badori ala. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய வல்லமை ஆண்டவரே ஊற்றுங்க ஊற்றுங்க. ori baba baba உண்மையை கேளுங்களேன், கேளுங்க, உங்களுடைய சத்தம் பத்தாது. ori kandara rabala duru, புதிய எண்ணெய், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை. ராபாலாதுரு. ஓ மந்தி மங்கி எரிகிற தீயை அணைக்காதவர் அவர். ஓ ராபா பாபா பாபா பாலாதுரி அந்த ரஷே. ஓ ராபா ஓரிபாலாதுரி கண்டரரரரரா. ஓ எஸ், கேளுங்க கேளுங்க கேளுங்க, தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ராபா பாபா பாபா பாபா. ஓ ஒரு மெல்லிய காற்றாக உங்க மேல அப்படியே படுகிறத உணர போறீங்க. தேவன் உங்களை தொட போகிறார். ஓரா பாபா யாரும் வெறுமனையா நிக்காதீங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, தேவனை நோக்கி கேளுங்க. ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார்.
Oh, Rabba, ba, 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 ba. Oh, yes. Yes, 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 yes. Yes. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. Rado lambare. Riba la koduro shianaro. Oh, Rabba la dura. Hey, Riga lo duro. Riba kandore rara. Yes, yes, yes. Yes. Rabba, ba, 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 ba. Oh, yes, 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 yes. 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 Regalado rabalado rashenere. Yes. Riba ba 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 ba. Ori andura la duri kandora shedera balo. Oh yes, 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 yes. Raba ba 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 ba. Yes. Oh she anduru eliana. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லாம சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இயேசுவே பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். சேனைகளின் கர்த்தர். ஒரு மனதோடு ஒரே உள்ளத்தோடு முழு சபையாக எல்லாரும் சேர்ந்து மௌனமா இருக்காதீங்க. உங்களுக்கு பாட்டு பாட தெரியலன்னா வெறும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு மட்டுமா சொல்லுங்க. சும்மா நிக்கிறதுக்கு சபைக்கு வரல. சேனைகளின் கர்த்தர். சேனை. உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். ரபாபாலா துருஷி கந்தோரா. ஓ கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர். சேனைகள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாக சேர்ந்து என் கூட சேர்ந்து இவ்வளோ நம்மளை நேசிக்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறாரு. அவர் உண்மையா சேர்ந்து ஆராதிக்கலாமா? அல்லேலூயா. ஆமென். சேனைகளின் சேனைகளின் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். Rabalodoroshi andarara. Oh, அப்படியே சபையாக நம்ம கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்ளலாம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை இன்னைக்கு நிரப்புனதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டுநராக நீங்க இருங்க.
நாங்கள் பயணிகளாக இருக்கிறோம். எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ, எங்கள் வாழ்க்கை எங்கே போகணுமோ, யாரை மீட் பண்ணணுமோ, எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ எல்லாத்தையும் நாங்கள் உங்களுடைய கையில் நாங்கள் கொடுத்துட்டோம். எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்துட்டோம். நாங்கள் என்ன செய்யணும், என்ன வேலை செய்யணும், என்ன படிக்கணும், என் பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி போகும், எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்டோம். நீங்கள் தான் நடத்துவீங்க. நீங்கள் நடத்துவீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரிய காரியங்களை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் தேவன் நம்ம மத்தியில் செய்ய போகிறார். நம்மளால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு காரியங்களை ஆண்டவர் நம்ம மத்தியில் செய்ய போகிறார். இதெல்லாம் நடக்குமா? இப்படிலாம் என் வாழ்க்கை மாறுமா? இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்து வந்தனே, என்னை இவ்வளோ தூரம் ஆண்டவர் உயர்த்திட்டாரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளை ஆண்டவர் நடத்த போகிறார். உங்களுக்கும் விசுவாசத்தில் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் நல்லா எல்லாரு கண்ணையும் காட்ட போகிறார். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறத பார்க்கறது, அவங்க பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்க உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன சீக்ரெட், என்னத்தை ஒளிச்சு வச்சிட்டு இருக்கிற? அப்போ நீங்கள் சொல்லுங்க, ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறார். நான் யாரையும் ஒளிச்சு வைக்கல, ஆவியானவர் என்னை நடத்துகிறான். நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் ஆவியானவர் உங்களை சரியான டிசிஷன் எடுக்க வைப்பார். ஆண்டவரே, முழுவதும் எங்களோட வாழ்க்கையை, எங்க குடும்பத்தை, எங்களுடைய சபையை உம்மோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்க எங்களை நடத்துங்க. எங்களுடைய சுயம் அல்ல, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய பராக்கிரம் அல்ல, ஆவியினாலே ஆக கடவுது. உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்தட்டும். எங்களை தொட்டதுக்காக நன்றி. இந்த நாளில் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாங்கள் இன்னும் வளர வைக்கணும். பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் போகிற நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே நீங்கள் பேசி எங்களை இன்னும் வாஞ்சையாக்கி அடுத்த முறை வரும்போது எங்களை இன்னும் ஒரு அபிஷேகத்தில் நிரப்ப போகிறதுக்காக நன்றி. இந்த நாளில் உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.